வணக்கம் லெட்ஸ்போர்ட் நேயர்களே. இன்னொரு ஒரு மேட்ச் ப்ரிவியூல உங்கள வந்து சந்திக்கிறதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அண்ட் இந்த மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடக்கிற இந்த டெஸ்ட் போட்டியோட 4வது மேட்ச். 3 மேட்ச் முடிஞ்சிருச்சு. அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து 2-1 அப்படின்ற ஒரு டிஃபரன்ஸ்ல இங்கிலாந்துக்கு பின்னாடி தான் நம்ம இருக்கோம். இங்கிலாந்து 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம 1 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கிறோம். முதல் மேட்ச் ஹெடிங்லில நடந்துச்சு. நம்மளுடைய பேட்ஸ்மேன் நல்லா ஆரம்பிச்சா கூட அங்க ஒரு பேட்டிங் கொலாப்ஸ். 2 இன்னிங்ஸ்லயுமே ஒரே மாதிரி பேட்டிங் கொலாப்ஸ் ஆச்சு. அந்த பேட்டிங் கொலாப்ஸ்னால அந்த முதல் மேட்ச நம்ம வந்து தோல்வி அடைஞ்சோம். அதுக்கப்புறம் 2வது மேட்ச் எட்ஜ்பாஸ்டன்ல நம்ம இதுவரைக்கும் ஜெயிக்கல அப்படின்னாலும் நம்ம திரும்ப வந்து ஜெயிச்சதுக்கு காரணமா இருந்ததே நம்மளுடைய அந்த பேட்டிங் தான். அதே பேட்டிங் நம்ம லார்ட்ஸ்ல எப்படியாவது நல்லா ஆடிடுவோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்துல. ஏன்னா லார்ட்ஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம உள்ள போகும்போது ஸ்கோர் லைன் வந்து 1-1 அப்படின்னு இருந்துச்சு. ஈவனா இருந்துச்சு இந்த சீரீஸே. லார்ட்ஸ் டெஸ்ட்டை நம்ம ஜெயிச்சிருந்தா நம்ம வந்து இந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கிறதுக்கு வேற லெவல் வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்லாம் நம்ம பேசணும். அது மாதிரி தான் அந்த அளவுக்கு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நம்மளுடைய பேட்டிங் வந்து லார்ட்ஸ்ல நல்லா விளையாடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அன்பார்ச்சுனேட்லி அது அந்த மாதிரி நடக்கல. லார்ட்ஸ்லயும் நம்ம மறுபடியும் ஒரு பேட்டிங் கொலாப்ஸை சந்திச்சோம். அந்த கொலாப்ஸ்னால லார்ட்ஸ்லயும் மறுபடியும் தோல்வியை சந்திச்சோம் அப்படின்றது தான் உண்மையா இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி இதுதான் வந்து இதுவரைக்கும் நடந்த கதையா இருக்கு. அண்ட் இப்போ 2-1 அப்படின்ற அந்த நிலைமையில இங்கிலாந்து லீட் பண்றாங்க. இந்த இடத்துல வந்து எப்படியாவது அந்த சீரீஸை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மேட்சை நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஆர் அட்லீஸ்ட் டிரா பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கும். இங்க நம்ம மேட்ச் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னா சீரீஸை நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்றதுதான் உண்மை. ஸோ இது வந்து ஒரு டூ ஆர் டை கேம், ஒரு மேக் ஆர் பிரேக் கேம் தான் இந்தியாவுக்கு. அண்ட் இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல்ட் டிராஃபர்ட், மான்செஸ்டர்ல இருக்கக்கூடிய ஓல்டு டிராஃபர்ட் ஸ்டேடியம்ல தான் இது நடக்குது. இந்தியன் ஃபேன்ஸுக்கு ஓல்டு டிராஃபர்ட் ஸ்டேடியம் அப்படின்னு சொன்னாலே ஓடிஐ வேர்ல்டு கப் 2019 வேர்ல்டு கப்னுடைய செமிஃபைனல்ஸ் ஞாபகம் வரும். அது ஒரு கெட்ட கனவு. அந்த செமிஃபைனல்ஸ்ல நம்ம வந்து ரொம்ப க்ளோஸா வந்து மேட்சை தோல்வி அடைவோம். ஒரு முக்கியமான ஒரு நேரத்துல வந்து தல எம்எஸ் தோனியோட ரன் அவுட், இது எல்லாமே இந்தியன் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா மனசுல வந்து இன்னமும் அழியாம பதிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது மிகையாகாது. இது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். அது வந்து அந்த மாதிரி ஒரு மொமெண்ட், அந்த மாதிரி ஒரு மெமரியா நமக்கு வந்து மாறிடுச்சு. அதே ஓல்டு டிராஃபர்ட்ல நம்ம இந்த டெஸ்ட்டை ஆட போறோம். பட் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு வந்துட்டா ஓல்டு டிராஃபர்ட் வந்து அந்த மாதிரி ஒரு வென்யூவா? ரொம்ப வந்து எப்பயுமே ஹார்ட் பிரேக்கிங் ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கா அப்படின்னு கேட்டா, இந்தியா இது வரைக்கும் இங்கே ஜெயிச்சது இல்லை, அது வேற விஷயம். ஆனா லாஸ்ட் டைம் நம்ம இங்க ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஆடினப்ப ஓல்டு டிராஃபர்ட்ல நம்ம வந்து மேட்சே ஆடலை. அப்ப நம்ம சீரீஸ் லீட்ல இருந்தோம். அந்த மேட்ச் வந்து ஓல்டு டிராஃபர்ட்ல நம்ம ஜெயிச்சிருந்தாலோ இல்ல டிரா பண்ணியிருந்தாலோ அப்பவே நம்ம சீரீஸ் வின் பண்ணியிருப்போம். பட் அந்த டைம் இது வந்து 2021, அந்த டைம்ல கோவிட் வந்ததுனால நம்மளுடைய அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து அங்கேயே கேன்சல் ஆகி நம்ம திரும்ப வந்துட்டோம். அந்த ஓல்டு டிராஃபர்ட்ல நம்ம மேட்ச் ஆட முடியாம போச்சு லாஸ்ட் டைம் அப்படின்றத பார்த்தோம். இந்த வென்யூடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ஓல்டு டிராஃபர்ட் வந்து இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேடியம்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே க்ளோஸ் டு சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ், ரொம்பவே க்ளோஸ் டு இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் வந்து ஓல்ட் டிராஃபர்ட்ல. இது எப்படின்னு தெரியல, ஆனா அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது. ஏன் அப்படின்னு இது ஏன் நான் வந்து எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம சப்கான்டினென்ட் ரீஜன்ஸ், அதாவது பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வரைக்கும், பங்களாதேஷ்ல இருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் எல்லாமே வந்து டிராபிக்கல் ரீஜன், சூடா இருக்கும். நம்ம கிளைமேட்டை பத்தி நமக்கு தெரியாதா? எப்படி வந்து சூடா வேகும், ஹியூமிடா இருக்கும், வேர்க்கும், இப்படிதானே இருக்கும். அவங்க ஊர்ல அப்படி இருக்காது. யூகேல அதுவும் மான்செஸ்டர் வந்து ஸ்லைட்லி டு த நார்த், எப்போ பாரு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும், குளிரிக்கிட்டே இருக்கும். அங்கெல்லாம் வந்து 15 டிகிரிக்கு மேலே போச்சு அப்படின்னாலே வந்து அவங்க சட்டையெல்லாம், இந்த ஹாஃப் ஆம் சட்டை அதெல்லாம் போட்டுட்டு தொப்பியை மாட்டிட்டு சம்மரை என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்ட்டு வெளியே வந்துடுவாங்க. 15 டிகிரிக்கே அவங்களுக்கு வந்து சம்மர், சன்னி டே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஊர் தான் மான்செஸ்டர். மான்செஸ்டர்ல ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்துல வந்து கிளவுட் கவர் இல்லாத நாட்கள் அப்படின்றது ரொம்பவே குறைவா இருக்கும் ஒரு வருஷத்துல. அதனாலதான் அந்த மாதிரி நாட்கள் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா எடுத்து அந்த மாதிரி நாட்கள்ல பிக்னிக் போறத வந்து ஒரு கல்ச்சராகவே அங்க மாத்தி வச்சிருக்காங்க. இப்படிதாங்க மான்செஸ்டர் இருக்கும். அப்படி ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு கிரிக்கெட் பிட்ச் வந்து சப்கான்டினென்ட் பிட்ச் மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்றது ரொம்பவே ரேர். அந்த விஷயத்துல ஓல்ட் டிராஃபர்ட் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கிரவுண்ட். ஓல்ட் டிராஃபர்ட்ல மழை வர்றதுக்கான வாய்ப்பு எப்பயுமே இருக்கும். இந்த வாட்டியும் இருக்கு. டே 1, டே 2 அண்ட் டே 5 இந்த 3 நாட்கள்ல மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டே 3 and 4 மழை வராதுன்ற மாதிரி ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஆனா இங்க வந்து ஹெவி ரெயின், அதாவது ஒரு டே மொத்தமா கேன்சல் ஆகிற அளவுக்கு ரெயின் வருமா அப்படின்னு கேட்டா வராது. அப்பப்ப ப்ராபப்ளி ட்ரிசில்ஸ் வரலாம், இல்ல ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து மழை பெய்யலாம்.
அதுக்கப்புறம் அந்த ஸ்டேடியமோட ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து கேம்ல நம்ம எவ்வளோ ஓவர்ஸ் லூஸ் பண்ணுவோம் அப்படின்றது முடிவாகும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளோ பெரிய ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு தோணல. இன்னொரு ஒரு ஃபேக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம சப்கான்டினென்ட் பிட்ச் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தான் ஓல்டு டிராஃபர்ட்ல அதிகமா ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போதே நம்ம இந்தியாவுடைய ஸ்பின்னர்ஸ் வந்து இங்கிலாந்துடைய ஸ்பின்னர்ஸோட குவாலிட்டியோட பெட்டரா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது உண்மை. அதுதான் இங்க இருக்க இந்த பர்டிகுலர் மேட்சோடைய சிறப்பம்சம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியா அந்த மேட்சை ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு அட்வான்டேஜை யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்ஸ் நிறைய வந்து பெரிய ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. மொதல் 2 நாள் இல்ல மொதல் 3 நாள்ல நிறைய ரன்களை வந்து அடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்ஸும் பெருசா வந்திருக்கு. செகண்ட் இன்னிங் ஸ்கோர்ஸ், அதாவது ஒரு டெஸ்ட் மேட்ச்ல இருக்கக்கூடிய இந்த 4 இன்னிங்ஸ்ல 2வது இன்னிங் ஸ்கோர்ஸும் பெரிய ஸ்கோர்ஸா வந்திருக்குது. ஆனா 3வது 4வது இன்னிங்ஸ் இந்த 2 இன்னிங்ஸ்ல வந்து ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தா கம்மியாயிட்டே தான் வந்திருக்கு. டே 1 அண்ட் டே 2 பேட்டிங் ஆட ஈஸியா இருக்கும். டே 3 நார்மலா இருக்கும். டே 4 கொஞ்சம் பால் வந்து டேர்ன் ஆக ஆரம்பிக்கும். டே 5ல வேரியபிள் பவுன்ஸ் இருக்கும், டேர்ன் இருக்கும். எக்கு தப்பா பால் வந்து இங்கேயும் அங்கேயுமா அலபாயம் அப்படின்றதுனால டே 5ல பேட்டிங் ஆடுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த ஓல்டு டிராஃபர்ட்ல சேஸ் பண்றது அப்படின்றது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஆனாலும் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வந்து செகண்ட் பேட்டிங் ஆடக்கூடிய இங்கிலாந்து வந்து இங்கே ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா செகண்ட் பேட்டிங் ஆடி இருக்கிறாங்க. கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணி ஜெயிக்கவும் செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லா ஒரு ட்ரெண்ட் என்ன பார்த்துட்டு வரோம்னா, இதுக்கு முன்னாடி உள்ள டேட்டா வச்சு இந்த பிச்சர்ஸ்லாம் இப்படிதான் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்கிலாந்து அவங்க டீமுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரியான பிச்சர்ஸை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு நிறையவே ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நீட்டாவே பார்க்குறோம் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே. அதாவது இப்ப இருக்கிற இந்த இங்கிலாந்து டீம் முன்ன மாதிரி பாலை ஸ்விங் பண்ணக்கூடிய பிரீமியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொண்ட டீமா இருக்கா? ஒரு ஜிம்மி ஆண்டர்சன், ஸ்டூவர்ட் பிராட் இருக்காங்களான்னு கேட்டா இல்ல. அவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டீவ் ஹாமிசனும் ஹாகார்டும் இருந்த அந்த டீமா, ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் இருந்த அந்த டீமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கும் இது வந்து தெரிஞ்சிருக்கு, நம்ம அந்த மாதிரி டீம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் வச்சு இவங்க நீட்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த டீம் பேட்டிங் ஆடி தான் மேட்சஸ் ஜெயிக்குது. ஜோ ரூட் நடுவில் இருக்கிறாரு. ஜோ ரூட்டுக்கு முன்னாடி 3 அட்டாக்கிங் பேட்ஸ்மேனும், ஜோ ரூட்டுக்கு அப்புறம் 3 அட்டாக்கிங் பேட்ஸ்மேனும் வந்து ஒரு 7 அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் ஆடக்கூடிய ஒரு டீமா இது இருக்கு அப்படின்றதான் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கு, வின்னிங் ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரியான பிச்சர்ஸை வந்து கொண்டு வர்றதுக்கான வேலையை தான் கியூரேட்டர்ஸ் பார்த்துருக்காங்க இந்த சீரீஸ்ல அப்படின்றத நீட்டாவே பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ஓல்டு டிராஃபர்ட்ல ஒரு ஃபிளாட்டான பேட்டிங் விக்கெட்டை அவங்க கொடுக்கறதுக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி அவங்க ஒரு பேட்டிங் ட்ராக் கொடுத்தாங்க அப்படின்னா டே 4 and 5 கண்டிப்பா எக்கு தப்பா பால் டேர்ன் ஆகும். ஸ்பின் வந்து நிஜமாவே உண்மையிலேயே பெருசாவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்கியமான ஃபேக்டரா ஸ்பின் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல இந்தியா யாரை ஆடணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்தியன் 11 ப்ராபபிள் 11ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்தியா இன்னும் அவங்களுடைய 11 வந்து லைக் ரிலீஸ் பண்ணல அஃபிஷியலா. பிரிட்டன் பண்ணிட்டாங்க, இங்கிலாந்து பண்ணிட்டாங்க. ஆனா இந்தியா இன்னும் வந்து அவங்களுடைய 11 ரிலீஸ் பண்ணல. இப்போ இந்தியாவுடைய அந்த 11 என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஜெய்ஸ்வால், KL ராகுலோட ஓபன் பண்ண போறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நம்பர் 3ல கருண் நாயர் 3 மேட்ச் சான்ஸ் கொடுத்துட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய டெக்னிக்ல ஃபிளா இருக்கு. அதாவது அவர் வந்து இந்த 3 மேட்ச்ல நமக்கு வந்து ரன்ஸ் கொடுக்கல, ரிசல்ட் கொடுக்கல அப்படின்றது மேட்டரே கிடையாது. அவர் இன்னொரு 2 மேட்ச் கூட அவர் ஆடட்டும், இந்த சீரீஸ் ஃபுல்லாவே அவர் ஆடட்டும், நமக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவர்கிட்ட அந்த டெக்னிக் இல்லை அப்படின்றத நம்ம பாக்குறோம். அவரோட டெக்னிக் வந்து இங்கிலாந்துல அவருக்கு ரன்ஸ் ஃபெச் பண்ணி கொடுக்காது. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவர் கண்டிப்பா அவுட் ஆக தான் போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக்கா தான் அது இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அந்த காரணத்தினால கருண் நாயர் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் 3ல நான் வந்து மறுபடியும் சாய் சுதர்ஷனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இன்ஃபேக்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சாய் சுதர்ஷனுக்கும் முன்னாடி யாரா இருக்கும் அப்படின்னா அபிமன்யு ஈஸ்வரனா இருக்கும். பிளஸ் இந்த டோர்னமெண்ட் வந்து இப்ப ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்றப்ப அபிமன்யு ஈஸ்வரனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுல எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இவங்க அதை பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ப்ராப்ளி கருண் நாயருக்கு இன்னொரு 2 சான்ஸ் கொடுக்கறது தான் வந்து இவங்களோட ஐடியாவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்பர் 4ல வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா சுப்மன் கில் ஆடிட்டு வர்றாரு. அவருடைய பேட்டிங் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கு. அன்பார்ச்சுனேட்லி
போன மேட்ச் லார்ட்ஸ்ல அவர்கிட்ட இருந்து ரன்ஸ் வரல. அண்ட் அவர் அவுட் ஆகுறதுக்கு இங்கிலாந்து வந்து ஒரு சூப்பரான பிளான் வச்சிருக்காங்க. நீட்டா ஸ்டம்ப் லைனை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பிளஸ் போன மேட்ச்ல கொஞ்சம் அந்த ஸ்லெட்ஜிங்லாம் நடந்ததுக்கு அப்புறம் சுப்மன் கில் அன்செட்டில் ஆயிட்டாரு. அவரை ஸ்லெட்ஜ் பண்ணி அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்றதுலேயும் மிகையாகாது. அந்த மாதிரியான ஒரு டிஸ்மிஷல் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மேட்ச்ல அவருடைய கம்போசர் எப்படி இருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த மேட்சை திரும்ப முதல் 2 மேட்ச் அவர் எப்படி பேட்டிங் ஆனாரோ அந்த மாதிரி ஆட முடியுமா? ஏன்னா ஒரு பக்கம் டெக்னிக்கா பார்த்தா அவங்க பிளான் பண்ணி பவுல் பண்றாங்க, ஸ்டம்ப் லைன்ல போடுறாங்க அவருடைய அந்த எல்பிடபிள்யூ ஆர் அந்த போல்டை வந்து டார்கெட் பண்றதுக்கு. ஒரு வாட்டி அவங்க அந்த எல்பிடபிள்யூ ஆர் போல்ட் எடுத்தா கூட அவருடைய மைண்ட் செட் கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அது போன மேட்ச்லயே நடந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில ஸ்லெட்ஜும் பண்ணாங்கன்னா அவர் கண்டிப்பா அவுட் ஆயிடாருன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இந்த மேட்ச் அவங்க ஸ்லெட்ஜ் பண்ண மாட்டாங்கன்னா நம்மளால சொல்லவே முடியாது. சீரீஸே வந்து இப்ப இந்த மேட்சை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்ற ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப கண்டிப்பா அவங்க சைட்ல இருந்து ஸ்லெட்ஜிங் அப்படின்ற ஒரு விஷயம் வரதான் செய்யும். ஒரு கேப்டனா அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்தது நம்பர் 5 ரிஷப் பண்ட் ஆடிட்டு இருந்திருக்கிறாரு. அவரும் சிறப்பா ஆடி இருக்கிறாரு இந்த சீரீஸ் ஃபுல்லா. ஆனா போன மேட்ச்ல அவருக்கு கையில அடிபட்டுச்சு. அவருக்கு கையில அடிபட்டதுக்கு பிறகு 2வது இன்னிங்ஸும் திரும்ப பேட்டிங் ஆட வந்தாரு. முதல் இன்னிங்ஸ்லேயே கையில அடிபட்டதோட தான் பேட்டிங் ஆடினாரு, நல்லாவும் ஆடினாரு. ஆனா அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல அதோட சேர்ந்து அவர் வந்து பேட்டிங் ஆட வந்தாரு. இட் வாஸ் நாட் டு பி. அவர் அந்த கிளியரா வழியில இருந்தாருன்றது தெரிஞ்சிச்சு. அவர்கிட்ட இருந்து ரன்ஸ் வரல. அவரு ஃபிட்டா இருப்பாரா? பேட்டிங்க்கு மட்டும் இல்ல, விக்கெட் கீப்பிங்கே ஃபிட்டா இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரிஷப் பண்ட் ஃபிட்டா இல்லைன்னா இந்த இடத்துல துருவ் ஜுரல் தான் வரப்போறான்றதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு விக்கெட் கீப்பர் வேணும். துருவ் ஜுரல் அற்புதமா விக்கெட் கீப்பிங் பண்ணாரு போன மேட்சோடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அவர் வந்து ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்டா வந்ததோ, செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் வந்து பைஸ் எல்லாம் விட்டாரு அப்படின்றத பார்த்தோம். பட் ஸ்டில் அவர் வந்து இவ்வளோ அற்புதமா பண்ணியிருக்கிறாருன்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அவரு தான் கண்டிப்பா வந்து ரிஷப் பண்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாரு இஃப் அட் ஆல் ரிஷப் பண்ட் ஸ்டில் இன்ஜர்ட். இப்போ ரிஷப் பண்ட்டுக்கு இன்ஜுரி இல்லை, ஆனா அவரால் விக்கெட் கீப்பிங் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது அவரால் பேட்டிங் பண்ண முடியும், ஆனா விக்கெட் கீப்பிங் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா இவர் வந்து யாருக்கு பதிலா ஆடுவார்? ஏன்னா துருவ் ஜுரல் ஆடிதான் ஆகணும். போன மேட்ச் மாதிரி நடுவில் துருவ் ஜுரலை சும்மா விக்கெட் கீப்பிங் மட்டும் கொண்டு வர முடியாது. அம்பையர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சே ஆடுறோம் அப்படின்னா அவங்க விக்கெட் கீப்பரா இருந்தா விக்கெட் கீப்பரும் செஞ்சாகணும் அப்படின்றதுதான் ரூல்ஸ். நம்ம வந்து அந்த பிளேயரை பேட்ஸ்மேனா மட்டும் ஆடிட்டு விக்கெட் கீப்பரை வெளியிருந்து கொண்டு வர முடியாது. இப்போ ரிஷப் பண்ட்டை பேட்ஸ்மேனா மட்டும் ஆடணும் அப்படின்னா ஆடலாம். எப்போ ஆடலாம் அப்படின்னா துருவ் ஜுரலையும் நீங்க 11ல வச்சிருக்கணும் அப்படின்றப்ப. அண்ட் இங்கதான் இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட்டும் நமக்கு வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிதிஷ்குமார் ரெட்டி இன்ஜூர்ட் ஆயிருக்கிறாரு. நிதிஷ்குமார் ரெட்டி அந்த நம்பர் 6 பொசிஷன்ல ஆடிட்டு இருந்திருக்கிறாரு. ரிஷப் பண்ட்டுக்கு அப்புறம் அந்த மிடில் ஆர்டர்ல ஆடிட்டு இருக்கிறாரு. போன மேட்ச் ஓரளவுக்கு டீசெண்டா ஆடினாரு. பட் இன்ஜூர் ஆயிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கும்போது அவருக்கு பதிலா அந்த மிடில் ஆர்டர் பொசிஷன்ல துருவ் ஜுரல் ஆடுறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். துருவ் ஜுரலும் ரிஷப் பண்ட்டும் 2 பேருமே சேர்ந்து ஆடினா மட்டும்தான் ரிஷப் பண்டால கீப்பிங் பண்ணாம இருக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக துருவ் ஜுரலுக்கு அந்த மிடில் ஆர்டர் சான்ஸ் கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இன்கேஸ் ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பிங்கும் ஃபிட்டா இருக்கிறாரு அப்படின்னா அந்த மிடில் ஆர்டர்ல யாரு ஆடணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஆல்ரவுண்டர். போன மேட்ச்ல பவுலிங்லயும் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருன்றதை பார்க்கும்போது அந்த ஆல்ரவுண்டர் பொசிஷனை இவங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஷர்துல் தாக்கூரை உள்ள கொண்டு வரணும். அப்படி யோசிப்பாங்களா? இல்ல, ஷர்துல் தாக்கூர் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அளவுக்கு நல்ல பேட்ஸ்மேன் இல்ல, பிளஸ் எனக்கு வந்து பேட்டிங் கொலாப்ஸ் ஆகுறது தான் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு அவங்க யோசிச்சா அந்த இடத்துல ஒரு நல்ல பேட்ஸ்மேன் எடுப்பாங்க. இவங்க அப்படி யோசிப்பாங்களா அப்படின்றது தெரியல. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி டீம் எடுக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அதாவது துருவ் ஜுரலுக்கு அப்புறம் ஆர் ப்ராபப்லி லாஸ்ட் மேட்ச்ல நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அப்புறம் யார் ஆடினாங்கன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவீந்திர ஜடேஜாக்கு அப்புறம் ஆனது வாஷிங்டன் சுந்தர். 2 மிகச்சிறந்த ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்கிறோம். ஜடேஜா இந்த சீரீஸ் ஃபுல்லா பேட்டிங்ல செம கன்சிஸ்டன்டா ஆடி இருக்கிறாரு. பவுலிங் ஓகேஷா இருந்திருக்கு. வாஷிங்டன் சுந்தர் நல்லா பவுலிங் போட்டுட்டு வராரு அப்படின்றத பாக்குறோம். இந்த சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ் இல்லாத இடங்கள்ல கூட வாஷிங்டன் சுந்தருக்கு விக்கெட்ஸ் கிடைக்குது அப்படின்றது ரொம்பவே சந்தோஷம். ஆனா ஓல்டு ட்ரஃபர்ட் நம்ம சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸுக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட்ன்றதுனால வாஷிங்டன் சுந்தர் இங்க கண்டிப்பா விளையாடுவாரு அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. வாஷிங்டன் சுந்தர் இங்க எப்படி ஆட போறாரு அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். நம்ம இப்ப வந்து பேட்டிங் ஆர்டரை பத்தி ஓரளவுக்கு பேசிட்டோம். இப்ப இன்கேஸ் வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் முன்னாடி இறங்குறாரு, அந்த துருவ் ஜுரலும் ஆடல, இன்னொரு பக்கம் வந்து அவங்க அந்த நிதிஷ்குமார் ரெட்டியோட ஸ்லாட்டுக்கு வேற பேட்ஸ்மேனையும் ட்ரை பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னு சொன்னா வாஷிங்டன் சுந்தர் முன்னாடி ஆட வாய்ப்பு இருக்கு. அப்படியே அவர் முன்னாடி ஆடினார்னா அந்த கீழே லோவர் மிடில் ஆர்டர்ல யார் ஆடணும்?
புதுசா அன்ஷுல் காம்போஜோ உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவரை வந்து ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பத்தியே பேசுவோம். இன்னொரு ஒரு ஆப்ஷன் குல்தீப் யாதவ். இந்த ஓல்டு டிராஃபர்ட் கிரவுண்ட்ல கண்டிப்பா ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் இருக்கும். இது நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்றத விட ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் இங்க நடந்துச்சு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னாலே ஓல்டு டிராஃபர்ட் வந்து இப்பன்னு இல்ல 30-40 வருஷமாவே இப்படிதான் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா பால் ஆஃப் த செஞ்சுரி. மைக் கேட்டிங் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் அவர் வந்து உள்ள பேட்டிங் ஆடிட்டு இருக்கிறாரு. ஷேன் வார்ன் அப்படின்ற லெஜெண்டரி லெக் ஸ்பின்னர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். அவர்கிட்ட பால் போகுது. அவர் வந்து அந்த பால் எடுத்துட்டு பவுலிங் போட வராரு. அந்த ஒரு பால் அவர் போடுற அந்த முதல் பால் அந்த ஸ்பெல்லுக்கு எங்கேயோ பிச்சாது, லெக் ஸ்டம்புக்கு வெளியே எங்கேயோ பிச்சாது. அங்கிருந்து பால் ஷார்ப்பா உள்ள திரும்பி லெக் ஸ்டம்பா அடிக்குது. பேட்ஸ்மேன் வந்து வெளியே தான் போகுது அப்படின்னு நினைச்சிட்டு லீவ் பண்ற மாதிரியான ஒரு இடத்துல இருந்து பால் ஷார்ப்பா திரும்பி ஸ்டம்ப் அடிக்குது. பால் ஆஃப் த செஞ்சுரி அப்படின்னு சொல்றாங்க. இதை டாட் பால் அப்படின்வாங்க, பால் ஆஃப் த செஞ்சுரி அப்படின்வாங்க. இந்த ஓல்டு டிராஃபர்ட்ல டெஸ்ட் மேட்ச்ல ஸ்பின் பவுலிங் அப்படின்னு சொன்னாலே இந்த ஒரு விக்கெட் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா ஞாபகம் வரும். அந்த மாதிரியான ஒரு கிரவுண்டு தான் இது அப்படின்றத பார்க்கும்போது குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னர் ஆடுறதுல எந்த விதமான தவறும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி செய்யறது நமக்கு இந்த மாதிரி ஒரு டூ ஆர் டே கேம். இந்த மேட்ச்ல வந்து நம்ம பேட்டிங் சரியா ஆடலன்றதுனால தோத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம என்னதான் பேட்டிங் சரியா ஆடல, ஆனா எப்படியோ தட்டு மாதிரி அந்த ஒரு 320 330 ஒரு ஸ்கோர் எடுத்துட்டோம் அப்படின்னா குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு பவுலர் நம்ம வச்சிருந்தோம்னா அவங்கள இன்னும் சீக்கிரம் ஆல் அவுட் எடுக்க முடியும். 2 இன்னிங்ஸ்லயும் சேர்ந்து 20 விக்கெட் நம்மளால எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது இங்கிலாண்டை 2 முறை நம்மளால ஆல் அவுட் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு ஸ்கில்ல ஒரு பவுலர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது குல்தீப் யாதவ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குல்தீப் யாதவோட அந்த ஸ்கில் யூஸ் பண்ணுவாங்களா இந்தியா அப்படின்றது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் செலக்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேன். பட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் பவுலிங் வருவோம். ஆகாஷ் தீப்புக்கும் இன்ஜுரி அப்படின்றத கேள்விப்படுறோம். பும்ரா இந்த மேட்ச் ஆடுவாரான்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து இந்த டோர்னமெண்ட்ல 3 மேட்ச் தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சீரீஸ்ல 3 மேட்ச் தான் ஆடுவேன்னு சொல்லியிருக்காரு. 5ல நான் ஆல்ரெடி 3 மேட்ச் முடிஞ்சிச்சு. அதுல 2 மேட்ச் பும்ரா ஆடிட்டாரு. இப்ப இன்னும் 2 மேட்ச் இருக்கு. இதுல 1 தான் ஆட போறாரு அப்படின்றப்ப இது இந்த மேட்ச்ல ஆடினாதான் நமக்கு நல்லது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா 2-1 இருக்கு. இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சே ஆகணுன்ற நிலைமையில இருக்கோம். இங்கதான் நம்மளுடைய பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாருமே நமக்கு தேவைப்படுவாங்க. ஸோ பும்ரா இந்த மேட்ச் ஆடி ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பும்ராவுக்கு அப்புறம் முகமது சிராஜ் ஆடுவாரு, எந்த டவுட்டுமே கிடையாது. ஆகாஷ் தீப் இன்ஜோர்டா இருக்கிறாரு. இப்போ ஆகாஷ் தீப்புக்கு பதிலா யாரு உள்ள வரணும்? பிரசித் கிருஷ்ணாவா? ஏன்னா அவருக்கு தான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சான்ஸ் கொடுத்தாங்க. அப்படி இல்லைன்னா இப்ப புதுசா டீம் உள்ள கொண்டு வந்திருக்கிற அன்ஷுல் காம்போஜா. என்ன பொறுத்த வரைக்கும் அன்ஷுல் காம்போஜுக்கு சான்ஸ் கொடுக்கறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்ஷன் இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு பவுலர். ஸ்கிட்டி ஆக்ஷன் அவருக்கு, ஆனா நல்ல லைன் அண்ட் லென்த் அக்யூரசி மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். இந்தியா ஏக்கு சிறப்பா போட்டிருக்கிறாரு. டெஸ்ட் ஃபார்மேட்ல ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறாரு டொமஸ்டிக் லெவல்ல. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல நல்லா ஆடி இருக்கிற ஒரு பவுலருக்கு சான்ஸ் கொடுக்கறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். பட் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய 11 இருக்க போது. சில கேள்விகள் இருக்கு. இன்ஜுரினால யார் ஆடுவாங்க அப்படின்னு தெரியாத ஒரு சில கேள்விகள் இருக்கு. பட் ஓவரால் பார்க்கும்போது நமக்கு கிளியரா மேட்ச் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்றது பார்த்தாலே தெரியுங்க. நம்மளுடைய டாப் ஆர்டர் பேட்டிங் ஆடணும். என்ன பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் இருக்கிறாங்க இந்த டாப் ஆர்டர்ல. பட் அவங்க மட்டும் இல்ல, மிடில் ஆர்டருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. பேட்டிங் கொலாப்ஸ் ஆக விடாம தடுக்கணும். இப்ப அந்த ரோலை யாரு செய்ய போறாங்க? போன மேட்ச்ல ஜடேஜா கடைசி வரைக்கும் நின்ன மாதிரி அந்த ரோலை ஜடேஜா கூட வேற இன்னொரு ஒரு பேட்ஸ்மேன் நின்னா நம்மளால மேட்சை வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்றத பார்க்கும்போது அந்த ரோலை யாரு செய்ய போறாங்க அப்படின்றது இன்னொரு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமா பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் என்ற விஷயத்த பார்த்துக்கலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல என்ன பொறுத்த வரைக்கும் KL ராகுல் இன்னொரு ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த மேட்ச்லயும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவரு கூட சேர்ந்து இன்னொரு ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அந்த டாப் 5ல ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட் ஃபிட்டா இருந்தாரு, பேட்டிங் ஆடுற அளவுக்கு ஃபிட்டா இருந்தாரு அப்படின்னா கூட போதும். இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கறதுக்கான ஸ்கில் அவர்கிட்ட இருக்கு. அண்ட் அவர் மேல எனக்கு வந்து ஃபுல் நம்பிக்கையும் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். KL ராகுல் போன மேட்ச்ல வந்து 100 அடிச்சாரு, ரன்ஸ் எடுத்தாரு. ஆனா அவருடைய அந்த டெம்பரமெண்ட் 100 எடுக்கணும்ன்றதுனால அவர் வந்து எடுத்த அந்த ரிஸ்க், அதனால ரிஷப் பண்ட் அவுட் ஆனாரு அப்படின்றத பார்த்தோம் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அந்த ஒரு விக்கெட்டை தவிர்த்து இருந்தா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம லீட் எடுத்திருப்போம். லீட் எடுத்திருந்தா அந்த மேட்சை நம்ம ஜெயிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல KL ராகுல் வந்து என்னதான் நல்ல பேட்டிங் ஆடினாலும் டெக்னிக்கா
பேட்ஸ்மனா நல்ல டெக்னிக்கை காமிச்சாலும் அவர்கிட்ட அந்த டெம்பரமெண்ட் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு கிரிட்டிசிசமா இருக்கு அவர் மேல. அவர் வந்து அந்த மைல் ஸ்டோனுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போறாரு அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கு. ஆனா அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மேட்ச்ல அவருடைய டெக்னிக்கை மட்டுமே அவர் வெளிப்படுத்தினாரு அப்படின்னா வேற லெவல் பிளேயர், அது எந்த டவுட்டுமே கிடையாது. அவர் பேட்டிங் ஆடினாரு, கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் ஆடினாருன்னா நம்மளால பெரிய ஸ்கோர் கண்டிப்பா அடிக்க முடியும். அதனால அவர் எனக்கு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். இதுல ஒன்னு வாஷிங்டன் சுந்தர். இந்த கிரவுண்ட்ல ஸ்பின் இருக்கும், டேர்ன் இருக்கும் அப்படின்றப்ப இங்கிலாந்துல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் மிக முக்கியமா குறிப்பா அவங்களுடைய கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் பலமுறை இந்த சீரீஸ்ல எடுத்திருக்கிறாருன்றத பாக்குறோம். வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு எதிராக, வாஷிங்டன் சுந்தருக்கு எதிராக பென் ஸ்டோக்ஸுக்கு நல்ல ரெக்கார்டே இல்லைன்றதையும் பாக்குறோம். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வாஷிங்டன் சுந்தரோட ரோல் ரொம்ப முக்கியமா இருக்கும். எனக்கு கண்டிப்பா வாஷிங்டன் சுந்தர் இஸ் அ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். இப்போ வாஷிங்டன் சுந்தர் பத்தி பேசிட்டோம், பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்னு சொல்லிட்டோம். இன்னொரு பக்கம் இப்போ நம்ம சொல்ல வேண்டியது, நம்ம பேச வேண்டியது இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் பவுலரை பத்தி. போன மேட்ச்ல சிறப்பா பவுலிங் போட்டாரு, அதுக்கு முன்னாடி மேட்ச்ல வேற லெவல்ல பவுலிங் போட்டாரு. நான் முகமது சிராஜை பத்தி தான் பேசுறேன். முகமது சிராஜ் தான் எனக்கு இந்த மேட்ச்லயும் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். காரணம் ரொம்ப சிம்பிள், நான் ஜஸ்பிரீத் பும்ராவை நம்புவேன், கண்டிப்பா நம்புவேன். ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ராவோட எபிலிட்டி வந்து 1 in a million, லட்சத்துல கோடியில ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரியான எபிலிட்டிஸ் வரும். ஆனா முகமது சிராஜ் அப்படி கிடையாது. முகமது சிராஜ் கிட்ட எபிலிட்டிஸ் அப்படின்றத விட வில் பவர் ரொம்பவே ஜாஸ்தி. இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் டீம் வந்து ஒரு கஷ்டமான நிலைமையில தடுமாறிட்டு இருக்கிற அந்த ஒரு நிலைமையில கிவ் அப் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பிளேயரா இவங்க தான் இருப்பாங்க. இவங்களுடைய அந்த எஃபர்ட்டை பார்த்து டீமே மோட்டிவேட் ஆகும். இவங்களுக்கு விக்கெட்ஸ் கிடைச்சிச்சு, அதாவது இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு விக்கெட்ஸோ ரன்ஸோ கிடைக்கும் போது மொத்த டீமுக்கும் ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி வரும், ஒரு மோட்டிவேஷன் வரும். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் முகமது சிராஜ். அதனால எனக்கு முகமது சிராஜ் மேல இன்னொரு ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் இப்ப இங்கிலாண்டோட 11 பத்தி பேசுவோம். சரியான ஜாலியான 11 அண்ட் எவ்வளவு கான்பிடென்டா இருக்காங்கிறது கிளியரா தெரியுது. மறுபடியும் இந்த மேட்ச்ல வந்து முன்னாடி நாளே, அவர் 2 நாள் முன்னாடியே வந்து அவங்களுடைய 11 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த 11ல வந்து போன 11 கம்பேர் பண்ணும்போது பெரிய சேஞ்ச் கிடையாது, ஒரே ஒரு சேஞ்ச் தான். அது என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிளான ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஷோயப் பஷீருக்கு இன்ஜுரி போன மேட்ச்ல இருந்து. அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு ஸ்பின்னர் மட்டும் கிடையாது, ஒரே ஒரு டெய்லண்டர் அவருக்கு தான். ஷோயப் பஷீருக்கு தான் பேட்டிங்கே ஆட தெரியாது, அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் கூட அங்கங்க வந்து ஒரு 6 or 4 அடிக்கக்கூடிய அளவுக்கு பேட்டிங் தெரிஞ்ச ஒரு பவுலரா இருக்கிறாரு. மற்ற பவுலர்ஸ் எல்லாருமே அவங்க கிட்ட வந்து ப்ராப்பர் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸா இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது ஷோயப் பஷீருக்கு மட்டும்தான் பேட்டிங்கே ஆட வராதுன்ற மாதிரி ஒரு நிலைமை. அவருக்கு பவுலிங்கும் வராதுன்றது வேற விஷயம், ஆனா பேட்டிங்கே வராத ஒரு பவுலரா அந்த டீம்லயே வந்து அவர் மட்டும்தான் இருந்தாரு. அவருக்கு பதிலாக இப்ப திரும்ப உள்ள கொண்டு வந்திருக்கிறது லியம் டாசன். டாசனை வந்து திரும்ப கொண்டு வந்திருக்கிறாங்க. டாசன் கடைசியா 2016 வந்து அவங்களுக்கு டெபு பண்ணாங்க. 7 வருஷம் கேப்புக்கு அப்புறம், அதாவது அவர் வந்து கடைசியா இதுக்கு முன்னாடி ஆடினது 7 years ago, 2018 ஆடினாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். 7 வருஷத்துக்கு அப்புறம் 2025 டாசனுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. டாசன் ஒரு அற்புதமான ஸ்பின்னர், எந்த டவுட்டுமே கிடையாது. ஜடேஜா மாதிரி லைன் அண்ட் லென்த் ரொம்ப அக்யூரேட்டா போடுவாரு, சூப்பரான பவுலர். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல 10,000க்கு மேல ரன் அடிச்சிருக்காருங்க அவரோட டீமுக்கு. 10,000க்கு மேல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரன்ஸ் அப்படின்றது இந்தியன் டீம்ல நிறைய பேட்ஸ்மேன் கிட்ட கிடையாது. இப்பன்னு இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த டீம்ஸ்லயுமே நிறைய பேட்ஸ்மேன் கிட்ட 10,000 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. அப்படின்றத பார்க்கும்போது ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர், அதுவும் ப்ராப்ளி ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரை கொண்டு வந்திருக்காங்க பஷீருக்கு பதிலா. இப்போ அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்க போறது வந்து பென் டக்கெட்டும் ஜாக் ராலியும். நம்பர் 3ல ஆலி போப்பு தான் ஆடுவார். போன மேட்ச்ல ஓரளவுக்கு நல்லா ஆடி கொடுத்துறதுனால போப் கண்டினியூ பண்ணுவாரு. நம்பர் 4 இனிமே அவங்க 11 ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்றதுனால வேற வழியே கிடையாது, நம்ம வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லி தான் வரும். நம்பர் 3ல வந்து போப் ஆடுறாரு. நம்பர் 4ல வந்து ஜோ ரூட். ஜோ ரூட்டுக்கு அப்புறம் 5ல ஹாரி ப்ரூக், அவங்களுடைய ஸ்டார் பாயான ஹாரி ப்ரூக் நம்பர் 5ல ஆடுறாரு. நம்பர் 6ல வந்து ஹாரி ப்ரூக்கு அப்புறம் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் ஆடுறாரு. அதுக்கப்புறம் வந்து லாட் ஆஃப் தீஸ் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் அந்த மிடில் ஆர்டர்ல ஆடுறாங்க. அதெல்லாம் நம்ம போன மேட்ச்லயே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வரக்கூடிய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா இருக்கட்டும், வரக்கூடிய லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் பாருங்க, அவங்க கிட்ட இருக்கிற பவுலர்ஸ் எல்லாம் பாருங்க. கிறிஸ் ஓக்ஸ் ஆடுறாரு, அவருக்கும் பேட்டிங் ஆட வரும். பிரைடன் கார்ஸுக்கும் பேட்டிங் ஆட வரும். போன மேட்ச் வரைக்கும் வந்து லைக் போன மேட்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாஷ் டங் ஆடிட்டு இருந்தாரு. அவருக்கு பதிலாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்திருக்காரு. அவருக்கு மேபி பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு வராது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப இதுல டாசன் வேற அந்த பவுலிங் அட்டாக்ல எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டாசன்.
டாசனும் அந்த மிடில் ஆர்டர்ல ஆடக்கூடிய ஒரு கேப்பபிளான பேட்ஸ்மேன் அப்படின்றத பார்க்கும்போது ஃபுல் டீமும் பேட்டிங் ரொம்பவே சூப்பராக ஆடக்கூடிய ஒரு டீமாக தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம கிளியரா பார்க்குறோம். இதுல நடுவில் ஜேமி ஸ்மித்தை வேற நான் மறந்துட்டேன். ஸோ ஜேமி ஸ்மித் எல்லாரையும் ஆட் பண்ணும்போது எல்லாருக்குமே அற்புதமா பேட்டிங் ஆட வரும். நம்பர் 1 அதாவது ஓப்பனர்ல இருந்து அவங்களுடைய நம்பர் 10 பேட்ஸ்மேன் 8வது விக்கெட் வரைக்கும் அவங்க வந்து பேட்ஸ்மேன் தான் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட பவுலர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே ஒரு ஆளு ஜோஃப்ரா ஆர்ச்சர் மட்டுமே. இப்படி ஒரு ஆல்ரவுண்டர் டீமை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. லாங் பேட்டிங் லைனப், எவ்வளவு விக்கெட் போனாலும் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு லைனப்பா தான் இது இருக்கு. ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். எனக்கு அதை விட பெரிய பயம் என்னன்னா, இங்கிலாந்துக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதோ ஆகலையோ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற கௌதம் கம்பீர் இதை பார்த்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குன்னு சர்துல் தாக்கூரையும் ஆட வைக்க கூடாது அப்படின்றது தான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பயம். அவங்க அதை செய்யறாங்கன்னா அவங்க அதை செஞ்சுட்டு போறாங்க. ஆனா நம்மளுடைய ஒரு கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நீங்க இவ்வளவு லாங் பேட்டிங் லைனப் எடுத்து வரீங்க அப்படின்னா, நாங்க ப்ராப்பரான பவுலர்ஸ் எடுத்துட்டு வரோம், உங்களை 2 வாட்டி ஆல் அவுட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றதுதான் ப்ராப்பர் அட்டாக்கிங் டெஸ்ட் கிரிக்கெட். அதுதான் நமக்கு வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கும். ஆனா அதை இவங்க செய்வாங்களா தெரியல. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இந்தியா என்ன 11 எடுத்துட்டு வராங்க, இங்கிலாந்து வந்து எடுத்துட்டு வந்த இந்த 11ல யார் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றது எல்லாமே பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி இங்கிலாந்துடைய பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் சொல்லிட்டு அதோட இந்த ரிவ்யூ வீடியோவை முடிச்சுக்கலாம். அண்ட் இங்கிலாந்து டீம்ல இருந்து என்னுடைய பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார், இந்த மேட்ச்லயும் எனக்கு ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். போன மேட்ச்லயும் நான் வந்து சொல்லியிருந்தேன், அதே பிளேயர் இருக்கிறாரு, பென் டக்கெட். போன மேட்சுக்கு சொல்லியிருந்தேன், ஆனா போன மேட்ச்ல அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த பிட்ச்ல எனக்கு என்னமோ பென் டக்கெட் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு தோணுது. அவருடைய அந்த ஹைட்டுக்கு இந்த பிட்சோடைய வேரியபிள் பவுன்ஸ் அவரால் ஈஸியா பிக் பண்ண முடியும் அப்படின்றதையும் தாண்டி இஸ் அ வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் அப்படின்ற காரணத்தினால நான் வந்து பென் டக்கெட் அப்படின்னு சொல்றேன். என்னுடைய 2வது பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இங்கிலாந்து டீம்ல இருந்து ஆலி போப். ஒரு வித்தியாசமான பிக் தான், ஆனா ஆலி போப் இந்த மேட்ச் வந்து பேட்டிங் ஆடுவார், நல்லா ஆடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அண்ட் ஃபைனலி பவுலிங்ல என்னுடைய அந்த 2 பிக்ஸ். நம்பர் 1 பிக் வந்து எனக்கு பென் ஸ்டோக்ஸ். இந்த சீரீஸ் ஃபுல்லாவே அவர் தான் பெஸ்ட் பவுலரா இருந்திருக்காரு. அதனால நான் வந்து பென் ஸ்டோக்ஸை பிக் பண்றேன் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் ஃபைனல் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் பவுலிங்ல ஜோ ரூட். ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல விக்கெட் எடுக்கக்கூடிய மாதிரி போடுற ஒரே ஸ்பின்னர் அவங்க கிட்ட இருக்கிறது ஜோ ரூட் தான். எனக்கு இன்னமும் வந்து டாசன் விக்கெட் டேக்கிங் பவுலரா இருப்பாரான்னு கேட்டா தெரியல. ஆனா எனக்கு இன்னமும் ஜோ ரூட் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு. ஸோ மை பிக் வில் பி ஜோ ரூட். இதுதான் என்னுடைய 4 பிளேயர்ஸ் வாட்ச் அவுட் ஃபார். ஃபைனலி என்னுடைய மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ். எனக்கு என்னமோ இந்த மேட்ச் ரொம்பவே க்ளோஸா இருக்கும். பட் இந்தியா கரெக்டான 11 பிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியா இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் லாங் பேட்டிங் ஆர்டர் வச்சிருக்காங்க. கண்டிப்பா பிச்சும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பேட்டிங் பிச்சா தான் இருக்கும். டாஸ் ஜெயிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இங்க ஒரு ஃபன் பார்ட் என்ன அப்படின்னா, இங்க டாஸ் ஜெயிச்சு சேஸ் பண்றோம் அப்படின்னு சொன்ன எந்த டீமும் சக்சஸ்ஃபுல்லா சேஸ் பண்ணது இல்லை. அது வேற ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டாட். அதெல்லாம் மாறுதா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் ஃபர்ஸ்ட் செய்யணும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் செஞ்சு 2 இன்னிங்ஸ்லயும் நல்ல பெரிய ஸ்கோர் அடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி அடிச்சா கண்டிப்பா இந்தியா மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லாங் பேட்டிங் ஆர்டரை வச்சு அவங்க சர்வை பண்ணிட்டாங்க, அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து அவங்க சர்வை பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ராபப்ளி ஒரு நல்ல ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு என்னமோ 55-45 அப்படின்னு நான் இந்தியாவுக்கு ஒரு நல்ல எட்ஜ் கொடுப்பேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. அப்படி இல்லைனாலும் மேட்ச் டிரா ஆகுமே தவிர இந்தியா தோல்வி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அண்ட் நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க, யார் ஜெயிக்க போறாங்க, இந்தியாவா இங்கிலாண்டா, இல்ல இந்த மேட்ச் டிரா ஆகுமா அப்படின்னு. அண்ட் அடுத்த வீடியோல நம்மள வந்து சந்திக்கிற வரைக்கும் until then please like, share and subscribe. Keep supporting Let's Sport. Thank you.